செக்யூர் கோர்ப் ஒரு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம். சைபர் பாதுகாப்பு முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பாதுகாப்பு குழு பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து அதன் அமைப்புகளை பாதுகாக்க உணர்வுபூர்வமாக வேலை செய்தது. ஆனால் அந்த குழுவுக்குத் தெரியாமல் இருளில் பல்வேறு அபாயகரமான எதிரிகள் தாக்கத் தயாராக இருந்தனர். இதுவே செக்யூர் கோர்ப் எவ்வாறு சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நடிகர்களிடமிருந்து தனது அமைப்புகளை பாதுகாத்தது என்பது பற்றிய கதை. திறமையற்ற இளம்கால ஹேக்கர் ஸ்கிரிப்ட் கெட்டி இதை ஒரு இளம் ஹேக்கர் தொடங்கினார். அவன் தன்னுடைய திறமைகளை சோதிக்க விரும்பினார். எனவே செக்யூர் கோர்ப் இணையதளத்தை இலக்காக வைத்துக் கொண்டான். இவனை சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் ஸ்கிரிப்ட் கெட்டி என்று அழைப்பார்கள். அவன் தொழில்நுட்பத்தில் ஆழ்ந்த அறிவு இல்லாமல் இணையத்தில் முன் தயாரிக்கப்பட்ட ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்களை பயன்படுத்தினான். அவன் நோக்கம் தீங்கிழைக்க அல்ல, நண்பர்களுக்கு தன்னுடைய திறமைகளை நிரூபிக்கவே. ஓர் இரவு அவன் செக்யூர் கோர்ப் இணையதளத்துக்கு சிறிய அளவிலான தாக்குதல் நடத்தியான். ஆனால் நிறுவனம் முன்னமேயே இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் மற்றும் ஃபயர்வால்ஸ் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவியிருந்ததால் அந்த தாக்குதல் உடனடியாக கண்டறியப்பட்டது. சில வினாடிகளில் பாதுகாப்பு குழு ஹேக்கரின் அணுகலை தடுத்து சேவையை மீண்டும் பாதுகாப்பாக மாற்றியது. இளம் ஹேக்கர் பெரிதாக சேதம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த சம்பவம் சிறிய திறமையற்ற ஹேக்கர்களும் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக இருந்தது. செக்யூர் கோர்ப் உடனடியாக அந்த ஹேக்கர் பயன்படுத்திய பாதைகளில் உள்ள பலவீனங்களை சரிசெய்து இதுபோன்ற தாக்குதல்களுக்கு எதிராக வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது. ஹேக்டிவிஸ்ட் தாக்குதல் கடந்த சில மாதங்களுக்குப் பிறகு மேலும் தீவிரமான ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. ஹேக்டிவிஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு குழு அரசியல் மற்றும் சமூக காரணங்களால் இலக்காக கொண்டது. அவர்கள் நிறுவனம் சர்ச்சைக்குரிய அரசாங்க கொள்கைகளை ஆதரிப்பதாக நினைத்ததால் எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு செய்தனர். அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனாயில் ஆஃப் சர்வீஸ் டோஸ் தாக்குதலை தொடங்கினர். இணையதளத்தை போலி டிராபிக்கால் நிரப்பி அதனை முடங்கச் செய்தனர். இது பல மணி நேரங்களுக்கு இணையதளத்தை ஆஃப்லைனில் வைத்தது. அவர்களின் நோக்கம் தெளிவாக இருந்தது, நிறுவனத்தின் செயல்பாடுகளை முடக்கி ஒரு அரசியல் கருத்தை முன்வைப்பது. ஆனால் செக்யூர் கோர் பாதுகாப்பு குழு தயார் நிலையில் இருந்தது. அவர்கள் டிராபிக் பில்டரின் மெக்கானிசம் பயன்படுத்தி போலி டிராபிக்கை அடையாளம் கண்டு அதை உடனடியாக தடுத்து நிறுத்தினர். பாதுகாப்பு குழுவின் வேகமான செயல்பாட்டால் நிறுவனம் குறைந்த நேரத்திற்குள் மீண்டும் செயல்பாட்டை தொடங்கியது. ததகுக்கப்பட்ட குற்றக் குழுக்கள் ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப் செக்யூர் கோர் படர்வதைத் தொடர்ந்து அதன் தரவுகளின் மதிப்பும் அதிகரித்தது. விரைவில் அமைப்புசார் குற்றக்குழுக்கள் அதனை கவனித்தன. ஒரு பிரபல ரேன்சம்வேர் கும்பல் பெரிய நிறுவனங்களை இலக்காக கொண்டு தாக்கும் பழக்கம் உடையது. அவர்கள் நெட்வொர்க்கை தாக்கி முக்கியமான தரவுகளை குறியாக்கினர். பின்னர் அந்த தரவுகளை மீண்டும் பயன்படுத்த மிகப்பெரிய பணத்தொகை கேட்டு மிரட்டினர். ஆனால் சைபர் பாதுகாப்பு குழு இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்பார்த்திருந்தது. ரோபஸ்ட் பேக்கப் சிஸ்டம்ஸ் அமைக்கப்பட்டிருந்தன. முக்கியமான தரவுகள் தனித்தனியே பாதுகாக்கப்பட்டன. மேலும் ஊழியர்கள் ஃபீஷிங் அட்டாக்ஸ் போன்ற மிரட்டல்களுக்கு எதிராக தொடர்ந்து பயிற்சி பெற்றிருந்தனர். ரேன்சம்வேர் தாக்குதல் நிகழ்ந்தபோது பாதுகாப்பு குழு பாதிக்கப்பட்ட அமைப்புகளை உடனடியாக துண்டித்து பேக்கப் சிஸ்டம்ஸ் மூலம் தரவுகளை மீட்டது. இதனால் பெரிய அளவிலான சேதங்களை தவிர்த்தனர். மேலும் ரேன்சம் கட்டுவதற்கு பதிலாக அவர்கள் தனது வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் சிக்கனமாக செயல்பட்டனர். தொடர்ச்சியான விழிப்புணர்வு, செயல்படுத்திய பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் அதன் பாதுகாப்பு குழுவின் முன்கூட்டிய நடவடிக்கைகள் மூலம் நிறுவனம் பல்வேறு சைபர் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக பாதுகாக்கப்பட்டது. ஒரு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் சைபர் பாதுகாப்பு முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. அதன் வெற்றியை அவதானித்த உயர்ந்த சைபர் அச்சுறுத்தல் நடிகர்கள் விரைவில் இலக்காக கொண்டனர். நேஷன் ஸ்டேட் அட்டேக்கர் செக்யூர் கோர்ப் ஒரு நேஷன் ஸ்டேட் ஹேக்கர் என்ற அட்வான்ஸ் பர்சிஸ்டென்ட் த்ரெட் AT குழுவின் இலக்காக மாறியது. இந்த குழு ஒரு அரசின் ஆதரவுடன் பரந்தளவிலான வளங்களையும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் கொண்டிருந்தது. அவர்கள் மூலதன சொத்துக்களை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருட மறைமுக தாக்குதல்களை தொடங்கினர். சோபிஸ்டிகேட்டட் மைல்வேர் பயன்படுத்தி ஹேக்கர்கள் நிறுவனம் பாதுகாத்த சென்சிட்டிவ் டிசைன்ஸுக்கு அணுக முயன்றனர். அவர்கள் ஃபயர்வால் மற்றும் அட்வான்ஸ் செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் ஆகியவற்றை மீற பல வாரங்கள் பொறுமையாக செயல்பட்டனர். ஆனால் பாதுகாப்பு குழு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் என்கிரிப்ஷன் மற்றும் நெட்வொர்க் செக்மெண்டேஷன் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை முன்கூட்டியே அமைத்திருந்தது. சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளை கண்டறிந்ததும் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு இன்ஃபெக்டட் சிஸ்டம்ஸ் ஐ தனிமைப்படுத்தியது. இதனால் எந்த மதிப்புமிக்க தகவலும் திருடப்படவில்லை. APT குழுவினர் தாக்குதலை நிறைவேற்ற முடியாமல் பின்னடைவை சந்தித்தனர். ஆனால் அவர்கள் அட்வான்ஸ் மைல்வேர்களை விட்டுச் சென்றனர். பாதுகாப்பு குழு அவற்றை பகுப்பாய்வு செய்து
பேட்ச் அப்டேட்ஸ் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தியது. இன்சைடர் த்ரெட்க்கு எதிரான இறுதி சவால் அறிக்கப்படாத இடத்திலிருந்து வந்தது. ஒரு உள் அச்சுறுத்தல். ஒரு தோல்வியுற்ற ஊழியர் டிசரண்டல் எம்ப்ளாயி தன்னை மதிப்பு குறைவாக கருதினார். அதனால் அவர் கம்பெடிட்டர் நிறுவனத்திற்கு தரவுகளை கசியச் செய்ய திட்டமிட்டார். லேஜிட்டிமேட் கிரெடென்ஷியல்ஸ் பயன்படுத்தி அவர் கான்பிடென்ஷியல் டேட்டாக்கு அணுகினார். அவருக்கு எதுவும் சந்தேகிக்கப்படாது என்று நினைத்தார். ஆனால் இன் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் பிரிவிலேஜ் POLP கொள்கை காரணமாக ஊழியர்கள் தங்களது வேலைக்கு தேவையான தகவல்களுக்கே மட்டுமே அணுக முடியும். மேலும் யூசர் பிஹேவியர் மானிட்டரிங் முறையாக அனைத்து பயனர் செயல்பாடுகளும் கண்காணிக்கப்பட்டன. ஊழியர் அந்த தகவல்களை நிறுவனத்தின் நெட்வொர்க்கை கடந்து அனுப்ப முயன்றபோது செக்யூரிட்டி அலர்ட் உருவானது. பாதுகாப்பு குழு உடனடியாக மலிஷியஸ் ஆக்டிவிட்டியை தடுத்து ஊழியரை விசாரணைக்கு பின்னர் பணி நீக்கம் செய்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு செக்யூர் கார்ப் அதன் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ்களை மேலும் வலுப்படுத்தியது. செக்யூர் கார்ப் பல்வேறு சைபர் அச்சுறுத்தல் நடிகர்களை எதிர்கொண்டது. ஒவ்வொருவரும் தனித்துவமான திறன்களும் வளங்களும் நோக்கங்களும் கொண்டிருந்தனர். அன்ஸ்கில்ட் அட்டாக்கர்ஸ் தங்களை நிரூபிக்க முயன்றனர். ஹைக்டிவிஸ்ட்ஸ் அரசியல் மற்றும் சமூக காரணங்களுக்காக தாக்குதல் நடத்தினர். ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப்ஸ் பணம் கோரிச் செயல்பட்டனர். நேஷன் ஸ்டேட் ஆக்டர்ஸ் உளவு தகவல்களை திருட முனைந்தனர். இன்சைடர் த்ரெட்ஸ் நிறுவனத்தின் உள்ளேயே இருந்து தகவல் கசிய முயன்றனர். ஆனால் சைபர் பாதுகாப்பு குழு எப்போதும் விழிப்புடன் இருந்தது. அவர்கள் மல்டிலேயர் டிஃபென்ஸ் பல்வேறு அடுக்கு பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி இந்த அனைத்து மிரட்டல்களையும் எதிர்கொண்டனர். முக்கிய பாடம் சைபர் பாதுகாப்பு என்பது ஒரே வகை தாக்குதலை தடுக்க மட்டுமல்ல, அது பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எதிரான முழுமையான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. செக்யூர் கார்ப் தனது முடிவு செய்து செயல்பட்ட பாதுகாப்பு முறைகள் மூலம் அதன் தரவு மற்றும் மதிப்புமிக்க சொத்துக்களை பாதுகாத்தது. இதனால் நிறுவனம் வளர்ச்சியிலும் கண்டுபிடிப்பிலும் முன்னேறி சைபர் குற்றங்களின் பலி ஆகாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டது.